இல்ல வரவேற்கத்தக்கது. நீங்க இதுல கட்சி பாகுபாடின்றி அரசியல் இல்லாம தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட எல்லாருமே ஒரே கோட்ல நின்று இந்த இடத்துக்கு தேவையான தாக்குதல என்ன அரசாங்கம் முடிவு எடுக்குதோ அதற்கு நாங்க உடன்படுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே சொன்னது நம்ம நாட்டோடைய ஒருமைப்பாடு என்ன அப்படின்றத காமிக்குது. 1000 சண்டை இருந்தாலும் அது நமக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம கட்சியாவே கன்சிடர் பண்ணக்கூடாது. லெட்டர் பேட் கட்சிங்க நிறைய இருக்கு, இயக்கங்கள் நிறைய இருக்கு. இவங்க ஏதாவது சம்பந்தமே எல்லாமே அது என்னன்னே தெரியாம புரிதல் பேசிட்டு ட்வீட் போட்டு இருப்பாங்க. பெரும்பான்மையா நீங்க மக்கள்கிட்ட இன்னைக்கு இந்த கடந்த ஒரு வாரத்துல நான் பேசினது என்னுடைய தொடர்பு மக்களோட ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்கக்கூடிய என்னோட ஊடக நண்பர்கள் இவ்வளவு நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பேசிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் இந்த ஒரு வாரத்துல பல பேரோட கருத்துக்கள் கேட்டுட்டு இருக்கேன். நான் என்னோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன். நான் சொல்ல பார்க்கக்கூடிய ஒரு ஜென்யூனான ஒரு கோபம், கட்சி அப்பாற்பட்டு இனம் மொழி எல்லாத்தையும் அப்பாற்பட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான கோபம் எல்லார் மனதிலும் இருக்கு. அந்த கோபம் அப்படின்றது பாகிஸ்தானை நோக்கி தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு அரசியல் முதிர்ச்சிய இது ரொம்ப சாலிடா காமிக்குது. 65 யுத்தத்திலயும் சரி, 71ல அன்னைக்கு இந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது அவருக்கு முதல்ல ஆதரவு தெரிவிச்சது அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாய் ஜி அவர்கள். என்ன வேணாலும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க உறுதி இது பண்ணியிருந்தாங்க. 65 யுத்தத்துல RSS இயக்கமே பாத்தீங்கன்னா அது ரத்த முகாமா இருக்கட்டும், ரத்த தானம் செய்யறதா இருக்கட்டும், இல்ல ராணுவத்துக்கு போய் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதை பார்க்கும்போது நேரு அவர்களே பாராட்டினாரு. இந்திரா காந்தி அவர்கள் 71 யுத்தத்துக்கு அப்புறம் RSS பரேடுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். சோ இந்த முறையும் நம்மளுடைய ஒரு இந்தியா அப்படின்றது ஒரு குடும்பம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சிறந்த எதிர்காட்டா முன்னுதாரணமா இதை நான் பாக்குறேன்.